அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஐஎம்எஃப்ன்ற வாயிலிருந்தே இந்த ஒரு செய்தியை வர வச்சாச்சு. இலங்கைக்குள்ள திரும்பவும் வாகன இறக்குமதிகள் இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அடுத்த வருஷத்துலேருந்து இல்லை இந்த வருஷ கடைசியிலேருந்தே திரும்பவும் இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதி செய்யப்பட போகுதுன்னு சொல்லி ஐஎம்எஃப்ஆலேயே ஒரு ரிப்போர்ட் இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது. அடப்போங்கடா, எத்தனை நேரம் தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் சொல்கிற கதையை கேட்டு கேட்டு காதெல்லாமே வெறுத்து போச்சுன்ற மாதிரி இருந்தாலும் அப்படி கிடையாது. இது ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல் தான். என்னென்னு சொன்னால், இப்போ வரைக்கும் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய தரப்பினராலையும் ஒரு சில பேருடைய கேள்விகளால் சில அமைச்சர்கள் ஊடகங்கள் கேள்வி கேட்கும் போது வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் உருட்டி விட்ட சில உருட்டுகள் தான் எவ்வளோ நாளும் போய்கொண்டு வந்தது. ஆனால் இப்போ ஐஎம்எஃப்ஆலேயே இந்த தகவல் சொல்லப்பட்டு கொண்டு போது இது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அது ஏனென்றதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஐஎம்எஃப் ரிப்போர்ட்னு சொல்லும்போது மட்டும் எதுக்காக இலங்கையினுடைய அரசாங்கம் சொல்லப்போனால் ஜனாதிபதியே அவ்வளவுக்கு ஒரு உன்னிப்பாக இதுக்குள்ளே உள்ளிறங்கி பார்க்குறாருன்ற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருந்து கொண்டிருக்குது. எதுக்காக இந்த ஐஎம்எஃப் முக்கியம்? ஐஎம்எஃப் கொடுத்தது வெறும் ஒரு 2 பில்லியனோ 3 பில்லியன் கடன் தான். அதை பக்கத்தில் இருக்க இந்தியாட்ட இருந்தே நாங்கள் அதை விட அதிகமாகவே வாங்கிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஐஎம்எஃப் கொடுக்குற கடன்ன்றது இங்கே முக்கியம் கிடையாது. அந்த ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடிய முடிவு தரவு இருக்குது தானே, மீளாய்வு தரவு, அந்த தரவு தான் இலங்கைக்கு முக்கியம். அது எதுக்காக முக்கியம்ன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி வாகன இறக்குமதிகள் என்னென்ன இறக்குமதி செய்ய போகிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கான தெளிவு முழுமையாக கிடைக்கும். என்ன விஷயம் பண்ணுறது நான் முதல்ல சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒன்று ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து லைக் பண்ண பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற லைக் பட்டனை லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எல்லாருக்குமே தெரியும் 2022ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீழ்ச்சி பெறதுக்காக தான் ஐஎம்எஃப் இலங்கைக்குள்ள வந்தது. இலங்கையில் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் உலகத்தின் நிலைமை எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையும் இலங்கை மேலே தான் இருந்து கொண்டிருந்தது. ஒன்று, இலங்கைக்குள்ள நடந்த அந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம். ரெண்டாவது, இலங்கை உலகத்துக்கு ஒரு பொருளாதார முக்கியமான ஒரு நாடு. ஏன்னு சொன்னால், உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகள் கூட அமெரிக்கா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளினுடைய முதலீடுகள் கூட இலங்கைக்குள்ள முதலீடு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் எத்தனையோ நாடுகள் இலங்கைக்குள்ள முதலீடு செய்யறதுக்காக இப்போ வரைக்குமே பார்த்து கொண்டிருக்குது. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இலங்கை கடல் வழி வர்த்தகத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ அப்படி இருக்கும்போது இலங்கைக்குள்ள பொருளாதார ரீதியாக உலக நாடுகளினுடைய அவதானம்ன்றது எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். அதனால இலங்கை திரும்பவும் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மேலெழுந்து வருமான்ற கேள்வி எல்லா நாடுகளுக்குமே இருந்து கொண்டது. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஐஎம்எஃப் இருக்குது தானே, சர்வதேச நாணய நிதியம். இந்த சர்வதேச நாணய நிதியம் என்ன செய்யணும்னு சொன்னால், இது ஒரு உலகத்துக்கு பொதுவான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்யணும்னு சொன்னால், உலகத்தில் ஏதாவது ஒரு நாடுகளில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுதுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை திரும்பவும் வளர்த்தெடுக்க முடியுமா, அங்கே என்ன நடந்திருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த நாட்டுக்கு உதவ முடியுமான்னு சொல்லி முழுமையான தரவுகளையும் சேகரித்து அதிலிருந்து ஒரு முடிவெடுக்கும். அதாவது இந்த நாடு திரும்பவும் மீளெழுச்சி பெறுமா இல்லையான்ற ஒரு முடிவெடுக்கும். அந்த முடிவெடுத்ததுக்கு பிறகு தங்களால் முடிந்த பண உதவியை அந்த நாட்டுக்கு வழங்குவார்கள். அப்படி ஐஎம்எஃப் ஒரு நாட்டுக்கு காசு உதவி செய்யுதுன்னு சொன்னால் இந்த நாட்டால் திரும்ப மீளெழுச்சி செய்ய வர முடியும்னு சொல்லி இந்த நாட்டுக்கு ஐஎம்எஃப் காசு உதவி செய்யுதுன்னு சொன்னால் அந்த நாடு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் திரும்பவும் மேலெழுந்து வரும். இதுதான் அந்த ஐஎம்எஃப் தொடர்பாக உலக நாடுகளினுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால், அந்த சர்வதேச நாணயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள். ஸோ அவர்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக தான் ஐஎம்எஃப் இருந்துட்டு இருக்குது. உலக நாடுகளும் அப்படி தான் அந்த ஐஎம்எஃப்பை பார்த்து கொண்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐஎம்எஃப் இலங்கைக்குள்ளேயும் அந்த மாதிரியான பொருளாதார ரீதியான தரவுகளை சேகரித்தது. அப்படி கைவிடப்பட்ட நாடுகளும் இருக்குது. இப்போ லெபனான் இருக்குது தானே, லெபனான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை எங்களை மாதிரியே ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்ச ஒரு நாடு தான். ஆனால் லெபனானுக்கு ஐஎம்எஃபினுடைய ஒரு பண உதவி மட்டும்தான் கொடுக்கப்பட்டதே தவிர அவர்களுடைய ஆலோசனை வழங்கப்படலை. என்னென்னு சொன்னால், லெபனானால் திரும்பவும் மேலெழுந்து வர முடியாதுன்ற ஒரு கட்டம் தான் ஐஎம்எஃப் இருந்தது. அதே மாதிரி
பாகிஸ்தானுக்குள்ளேயும் IMF போகிறதுக்கும் இல்லை போகலாமா வேணாமன்ற ஒரு கட்டத்தில் தான் தொடர்ந்துமே அந்த நிபந்தனைகள் அதே மாதிரி அவர்களுடைய செயற்பாடுகள் போய் கொண்டிருந்தது. பிறகு அது ஏதோ திரும்ப போன மாதிரி தான் ஒரு சில செய்திகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அப்படித்தான் இந்த IMF ஒரு முடிவெடுத்தா அந்த முடிவை வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவாக தான் அந்த முடிவுன்றது வந்து இருக்கும். ஸோ அப்படி இலங்கைக்குள்ளே வந்து IMF-ஆல் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள் அவர்களுடைய எல்லா தரவுகளையுமே சேகரித்து எடுக்கப்பட்ட முடிவு தான் இலங்கை திரும்பவும் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற முடியும். அதுக்கு சரியான கொள்கைகள் நிபந்தனைகளை இலங்கை பின்பற்றணும். அந்த நேரத்தில் தான் இந்த வரிகள், புதிய வரி கட்டுப்பாடுகள், மின்சாரத்துக்கான கட்டண உயர்வு, அதே மாதிரி நீர் கட்டண உயர்வுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதுக்கு பிறகு உருவானது. 2023ஆம் ஆண்டில் தான் IMF உள்ள வந்தது, இலங்கைக்கு உதவி செய்யலாம் என்றே முடிவு பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாமே வந்து நடந்திருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் ஏற்கனவே அந்தந்த டைமில் வந்து அப்டேட் பண்ணியும் இருக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு தான் IMF-னுடைய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு இலங்கையை திரும்பவும் கட்டியெழுப்புறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகுதான் உலக நாடுகளுக்கு இலங்கை மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படி IMF இல்லை, உங்களால் திரும்ப எழுந்து வர முடியாது, இந்தாங்க கொஞ்சம் காசை வச்சிருங்கன்னு சொல்லி எங்களை கொடுத்துட்டு போயிருந்தா இப்போ எங்களுடைய நிலைமை அதே 2022ஆம் ஆண்டில் நிலைமையாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். IMF-னுடைய முடிவை ஏற்றுக்கொண்டபடியினால தான் இப்போ வரைக்கும் மற்ற உலக நாடுகளினுடைய முதலீடுகளும் இலங்கைக்குள்ளே வந்து கொண்டிருக்குது. அதனால தான் இந்த IMF எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு அந்த மீளாவினுடைய முடிவுகளையும் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி வரைக்கும் உன்னிப்பாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் அதில் ஏதாவது ஒன்று பிழைச்சிட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக உலக நாடுகள் இலங்கையிலிருந்து பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அந்த IMF கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள், அவர்களினுடைய வழிகாட்டல்கள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வழிகாட்டல்களை பின்பற்றி தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதுக்கேற்ற நகர்வுகளை இப்போ முன்னெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஸோ அதில் வந்து ஏற்கனவே 2 கட்டமாக இலங்கைக்கு அந்த 2.28 பில்லியன் ரூபாய் கிட்ட IMF வந்து இலங்கைக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருந்தது. அந்த 2.28 பில்லியனில் ஏற்கனவே 2 கட்டமாக காசு வழங்கப்பட்டாச்சு. இப்போ வந்திருக்கிறது வந்து 3வது கட்ட காசை வழங்குறதுக்கும் 2வது கட்டமாக வழங்கின காசினுடைய அந்த மீளாய்வு, அதை எப்படி பயன்படுத்திருக்கிறோம், எப்படி சரியான முறையில் தான் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோமான்றதை பார்க்கறதுக்காக தான் இப்போ IMF இலங்கைக்குள்ளே வந்திருக்குது. அதுக்கான மீளாய்வுகள் வந்து இலங்கைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த 3ஆம் கட்டத்தை இலங்கைக்கு கொடுக்கணுன்றதுக்கான முடிவெடுக்கப்படுறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலிருந்து இலங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை வந்து இப்போ பதிவு செஞ்சுருக்குது. ஸோ அதனால திரும்பவும் இலங்கைக்கு காசு கொடுக்கலாம்னு சொல்லி தான் IMF வந்து இப்போ உள்ளே வந்திருக்குது. ஆனால் இப்போ வந்ததுலையும் இன்னொரு சிக்கல் என்னென்னு சொன்னால், இன்னும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மேலெழுந்து கொண்டு போகிறதுக்காக, இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்காக இன்னும் ஒரு சில நிபந்தனைகளையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதா ஒரு சில தரவுகளை பார்க்கும்போது தெளிவாகவே தெரியுது. அதாவது அதுக்குள்ளே இப்போ ஒன்று சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால், வாடகை குடியிருப்பாளர்களுக்கான புதிய வரிகள்னு சொல்லி ஒரு வரி புது முறைமை வந்து கொண்டு வரப்பட போகிறதா ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் தொடர்பான அவர்களினுடைய நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த வாகன இறக்குமதிகள் தொடர்பான சில விடயங்கள் வந்து கூறப்பட்டிருக்குது. இந்த மாதிரி இன்னும் இப்போவும் சில நிபந்தனைகள் வந்து புதிதாக அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக IMF சொல்கிற கருத்து என்னென்னு சொன்னால், ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிற கருத்து என்னென்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தலை நடத்துறதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. என்னென்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான் அந்த நாட்டினுடைய தேர்தல். அதனால தேர்தலில் நாங்கள் எந்த விதத்திலையுமே தலையீடு செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பொருளாதாரத்தில் இந்த தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துமா இருந்தால் அது யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ற மாதிரி அவர்களினுடைய சில தரவுகள் வந்து சொல்லப்படுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேர்தலில் வந்து சில பல மாற்றங்கள் ஏற்படுமா இருந்தால் அது திரும்பவும் ஜோதிச்சு பாருங்கள், ஒரு தேர்தலினுடைய மாற்றமானது வந்து திரும்பவும் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே. ஸோ அதனால தான் அவர்களுடைய கருத்துக்கள், அவர்கள் சொல்ல கருத்துக்களின்படி அந்த கருத்துக்கள் வந்து இந்த ஒரு கோணத்தில் வந்து பார்க்கப்பட்டு கொடுக்குது. ஓகே, இப்போ கடைசியாக இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக என்னதான் IMF சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள இவ்வளவு நாளும் இருந்த இந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை இனிமேல் தளர்த்துறதுக்கான ஒரு செல்வாக்கு வந்து இலங்கைக்கு ஏற்பட்டிருக்குது. இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து அந்தளவுக்கு வலுப்பெற்றிருக்குது. அதனால இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாகன இறக்குமதிகளை தளர்த்தலாம்னு சொல்லி, அது எப்படி தளர்த்தப்பட போகுதுன்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த 3ஆம் காலாண்டில் பொது போக்குவரத்துகள், அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படுற வாகனங்களையும் அதே மாதிரி விசேடமாக தேவைப்படுற வாகனங்களையும் இந்த 3ஆம் காலாண்டிலையும் 4வது காலாண்டு வருடத்தினுடைய இறுதியில்
சரக்கு பொருட்கள் இறக்குமதிக்கு தேவையான வாகனங்கள், இந்த பொருட்களை கொண்டு போகிறதுக்கு தேவையான பெரிய கனரக வாகனங்களை இந்த வருஷத்தினுடைய கடைசியிலையும் 2025ஆம் ஆண்டில் முழுமையாக எல்லா வாகனங்களினுடைய கட்டுப்பாடுகளையும் தளர்த்திடுவோம். அதுக்கு பிறகு பைக்கோ காரோ எந்த விதமான வாகனங்களையும் இறக்குமதி செய்யலாம்ன்ற மாதிரி தான் இப்போ அவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த தரவில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால 2025ஆம் ஆண்டு ஆகும்போது இனிமேல் முழுமையான வாகனங்களுக்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட போகுதுன்ற மாதிரி தான் இப்போ IMF-ஆலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இது வந்து நம்பக்கூடிய ஒரு விடயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இவ்வளவு நாளும் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே இந்த அமைச்சரவையாலையும் அதே மாதிரி சில இடங்களில் உருட்டி விடப்பட்ட கதைகளும் தான் இவ்வளவு நாளும் சொல்லப்பட்டு கொண்டது. ஸோ இனிமேல் இது இறக்குமதி செய்யப்படுமன்ற மாதிரி IMF-ஆலேயே சொல்லப்பட்டிருக்கபடியா ஒரு நம்பக்கூடிய தரவாக தான் இந்த தரவு வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை வச்சு கொண்டு பார்க்கும்போது திரும்பவும் இலங்கையினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இந்த தரவுகள் எல்லாமே சொல்லப்படுது. இந்த மீளாய்வினுடைய முடிவு இப்போ எடுக்க போகிற IMF கொடுக்க போகிற இந்த மீளாய்வினுடைய முடிவு தான் அடுத்த கட்டம் இன்னும் இலங்கைக்குள்ளே முதலீடு செய்கிறதுக்காக வெளியில் பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகளை திரும்பவும் இலங்கைக்குள்ளே உள்ளே ஈர்க்க போது. அதுவும் சரியாக இருந்தால் தான் எங்களால் இன்னும் அடுத்த கட்டம் மேலெழுந்து போக முடியும். சில வேளைகளில் இந்த 3ஆம் கட்டத்திலையும் இது பிழைக்குமா இருந்தால் திரும்பவும் அது தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இது அவர்களால் குறிப்பிடப்படலை. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது திரும்பவும் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா இருந்தால், வீழ்ச்சியே ஏற்படுமா இருந்தால் இலங்கைக்கு திரும்பவும் அந்த மாதிரியான தடைகள், வாகன இறக்குமதிக்கான தடைகள், அதே மாதிரி ஏனைய தடைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நடக்காமல் கொண்டு போக வேண்டியது இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கைகளில் தான் இருக்குது. அதுதான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதன்படியே நாங்கள் போய்கொண்டு வந்தோம்னு சொன்னால் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை வந்து எங்களால் ஈர்க்க முடியும். அதே வேகத்தில் இல்லாட்டியும் கொஞ்சம் ஒரு முயல் வேகத்தில் இல்லாட்டியும் ஒரு ஆம வேகத்திலேயாவது எங்களால் முன்னேறி போக முடியும். ஸோ அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக இந்த தரவுகளில் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. ஸோ இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும். இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லி இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடிச்சு நான் நம்புறேன். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவர்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் கீழே இருக்கிற இந்த கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி இன்னுமே வீடியோ லைக் பண்ண பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.